திருக்குறளில் வரும் துறவி அல்லது நீத்தார் குறித்த இலக்கணம் சமண மற்றும் புத்த மத துறவிகளின் வாழ்க்கை முறையிலிருந்து தத்துவ ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் பெரும் மாறுபாடுகளைக் கொண்டது. சமண புத்த மதங்கள் துறவறத்தை தனியொரு வாழ்வியலாகவும் இல்லறத்திற்கு மாற்றாகவும் பார்த்தன. ஆனால் வள்ளுவர் துறவறத்தை இல்லறத்தின் முதிர்ச்சியாகவும் உலக நன்மைக்கான ஒரு சக்தியாகவும் பார்த்தார். வள்ளுவர் காட்டும் துறவிகளுக்கும் சமண அல்லது புத்த துறவிகளுக்கும் இடையிலான 4 முக்கிய வேறுபாடுகளை கீழே காணலாம். 1. புறத்துறவு வெர்சஸ் அகத்துறவு, பிசிக்கல் வெர்சஸ் மென்டல் ரெனன்சியேஷன். சமண மற்றும் புத்த மதங்களில் துறவு என்பது வீட்டை விட்டு வெளியேறுதல், தலை மழுங்குதல் அல்லது சடை வளர்த்தல், குறிப்பிட்ட ஆடையை அணிதல் அல்லது ஆடையின்றி இருத்தல் போன்ற புற அடையாளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது. வள்ளுவம் மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்துவிடின். குறள் 280. அதாவது உலகம் பழிக்கும் தீய செயல்களை விட்டுவிட்டாலே போதும், தலைமயிரை மழிப்பதோ அல்லது வளர்ப்பதோ தேவையில்லை என்கிறார். விளக்கம்: வள்ளுவருக்கு துறவு என்பது ஆடையிலோ அடையாளத்திலோ இல்லை, அது மனதிலுள்ள யான் எனது என்ற அகந்தையை விடுவதே ஆகும். சமண துறவிகள் உடல் சார்ந்த ஒடுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபோது வள்ளுவர் அறிவு சார்ந்த தெளிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உலகிற்கு பயனுள்ள துறவு, சோஷியல் யூட்டிலிட்டி ஆஃப் அசெட்டிக்ஸ். புத்த மதத்தில் துறவிகள் சங்கமாக இணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் பெரும்பாலும் மக்களிடமிருந்து விலகி தியானத்திலும் தர்ம போதனையிலும் ஈடுபட்டனர். சமண துறவிகள் தங்களின் கர்ம வினையை தீர்க்க கடுமையான நோன்புகளில் கவனம் செலுத்தினர். வள்ளுவம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குறள் 28. அதாவது அந்த துறவிகள் சொல்லும் சொற்கள் உலகிற்கு நன்மையை தரும் மறைமொழிகளாக, மந்த்ராஸ் ஆர் சீக்ரெட் ஆஃப் விஸ்டம் இருக்கும் என்கிறார். ஆதாரம்: வள்ளுவர் காட்டும் துறவிகள் உலகத்தை வெறுத்து ஓடியவர்கள் அல்ல, மாறாக உலகத்தின் அறத்தை காற்பதற்காக தங்களின் ஆசைகளை துறந்தவர்கள். அவர்கள் சமூகத்தின் அறக்காவலர்கள். சமண துறவிகள் தனி மனித முக்தியில் கவனம் செலுத்திய போது வள்ளுவரின் நீத்தார் உலக நலனுக்காக தன் ஆற்றலை பயன்படுத்துபவர். 3. இந்திரிய அடக்கம், இந்திரனெனும் சான்று. புத்த மதத்தில் புலன்களை அடக்குவது என்பது ஒரு மனோதத்துவ பயிற்சி. ஆனால் வள்ளுவர் இதற்கு ஒரு வைதீக உதாரணத்தை காட்டுகிறார். வள்ளுவம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. குறள் 25. ஐம்புலன்களையும் அடக்கியமனின் வலிமைக்கு தேவர்களின் தலைவனான இந்திரனே சாட்சி என்கிறார். தத்துவமுரண்: சமணமோ புத்தமோ இந்திரனை ஒரு கடவுளாகவோ அல்லது ஒரு உயர்ந்த அதிகாரப்பூர்வச் சான்றாகவோ ஏற்பதில்லை. ஆனால் வள்ளுவர் வைதீக இதிகாசங்களில் வரும் ஒரு செய்தியை, கௌதம முனிவரின் சாபம் அல்லது இந்திரன் கதை, இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டி துறவியின் ஆற்றல் தேவர்களையும் நடுங்கச் செய்யும் என்கிறார். 4. கொல்லாமை, ஒரு வாழ்வியல் அறம் வர்சஸ் ஒரு தீவிர விரதம். சமணத் துறவிகள் அஹிம்சையை கடைபிடிப்பதில் மிக தீவிரமாக இருந்தனர். நடைபாதையை பெருக்குவது, வாயில் துணி கட்டுவது போன்றவை. புத்த துறவிகள் ஓரளவிற்கு தளர்வுகளை கொண்டிருந்தனர். வள்ளுவர் புலால் மறுத்தல் அதிகாரம் 26 மற்றும் கொல்லாமை அதிகாரம் 33 ஆகியவற்றை துறவறத்தின் அடிப்படை பண்பாக வைக்கிறார். ஆனால் அவர் இதனை ஒரு இயற்கை அறமாக முன்வைக்கிறாரே தவிர சமணர்களைப் போல ஒரு சடங்கு சார்ந்த விரதமாக மாற்றவில்லை. முக்கியத்துவம்: தவம் செய்வார் தன் கருமம் செய்வார். குறள் 265. ஒரு துறவி தனக்குரிய கடமையை செய்வதே உண்மையான தவம் என்கிறார். சமணத்தில் தவம் என்பது வினையை அழிக்க, வள்ளுவத்தில் தவம் என்பது உலகிற்கு வழிகாட்ட. முடிவுரை: சமண புத்த மதங்களில் துறவறம் என்பது இல்லறத்திற்கு எதிரானது. ஒருவன் இல்லறத்தை விட்டால்தான் துறவியாக முடியும். ஆனால் வள்ளுவத்தில் துறவறம் என்பது இல்லறத்தின் மேம்பட்ட நிலை. அன்பு எனும் இல்லறப் பண்பு அருள் எனும் துறவறப் பண்பாக மலர்வதையே வள்ளுவர் விரும்புகிறார். இதனால்தான் அவர் துறவிகளை தனியே ஒரு மத குழுவாக பார்க்காமல் அறவோர் என்ற பொதுவாக பெயரில் அழைக்கிறார். திருக்குறளில் அவதாரக் கொள்கை என்பது நேரடியாக போதிக்கப்படாவிட்டாலும் வைதீக மதத்தின் மிக முக்கியமான விஷ்ணுவின் அவதாரச் செய்தி ஒரு குறளில் மிக தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது.
இது சமண மற்றும் புத்த மதங்களின் அடிப்படை தத்துவங்களிலிருந்து வள்ளுவரை முற்றிலுமாக பிரித்து காட்டுகிறது. இதனை விரிவாக ஆராய்வோம். 1. அடி அளந்தான் உலகளந்த உத்தமன். குறள் 610. வள்ளுவர் மடியின்மை, அதாவது சோம்பல் இல்லாமை என்னும் அதிகாரத்தில் விஷ்ணுவின் திரிவிக்ரம அவதாரத்தை ஒரு வரலாற்றுச் சான்றாக கையாளுகிறார். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. பொருள்: சோம்பல் இல்லாத அரசன் தன் அடிகளால் உலகத்தையெல்லாம் அளந்த இறைவன் விஷ்ணு கடந்த அந்த பரப்பு முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் அடைவான். தத்துவ பின்னணி: இங்கே விஷ்ணு மாவலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு பின் பேருருவம் எடுத்து, அதாவது வாமன அவதாரம் அல்லது திரிவிக்ரம அவதாரம், விண்ணையும் மண்ணையும் அளந்த புராணச் செய்தி அப்படியே எடுத்தாளப்பட்டுள்ளது. 2. சமண மற்றும் புத்த மதங்களுடன் முரண்படும் புள்ளி. இந்த குறள் சமண மற்றும் புத்த மத கோட்பாடுகளுக்கு 3 விதங்களில் சவாலாக அமைகிறது. கடவுளின் செயல்பாடு: சமணத்திலும் புத்தத்திலும் கடவுள் என்பவர் மனித உருவெடுத்து பூமிக்கு வந்து எதையும் சாதிப்பதில்லை. அவர்கள் காட்டும் அருகன்களோ அல்லது புத்தரோ தவம் செய்து மேல்நிலைக்கு சென்றவர்களே தவிர உலகைக் காக்க கீழே இறங்கி வந்தவர்கள் அல்ல, அதாவது அவதாரம் அல்ல. ஆனால் வள்ளுவர் இறைவன் உலகை அளக்க அவதாரம் எடுத்ததை ஒரு உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு உதாரணம் காட்டுகிறார். படைப்பும் அதிகாரமும்: சமணத்தில் உலகம் யாராலும் அளக்கப்படவோ அல்லது ஆளப்படவோ இல்லை, அது ஒரு இயந்திரம் போல இயங்குகிறது. ஆனால் வள்ளுவர் இந்த உலகம் ஒரு காலத்தில் இறைவனுடைய அடிக்கு கீழே இருந்தது என்பதன் மூலம் இறைவனின் பரமாதி அதிகாரத்தை நிலைநாட்டுகிறார். அவதார நோக்கம்: வைதீக மரபில் அவதாரம் என்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் எடுக்கும் வடிவம். வள்ளுவர் இந்த அவதாரத்தை முயற்சிக்கு உதாரணமாக காட்டுவதன் மூலம் தெய்வமே முயற்சி செய்து உலகை அளந்தபோது மனிதன் ஏன் முயலக்கூடாது என்ற தர்க்கத்தை வைக்கிறார். 3. திருமகள் மற்றும் மூதேவி. அதிர்ஷ்டம் வெர்சஸ் துரதிர்ஷ்டம். அவதாரக் கொள்கையோடு தொடர்புடைய மற்றுமொரு அம்சம் இறைவனின் துளைவிகள். வள்ளுவர் லக்ஷ்மி தேவியை பல இடங்களில் குறிப்பிடுகிறார். செய்யாள் லக்ஷ்மி. அகனமர்ந்து செய்யாள் உரையும். குறள் 92. செந்நிறமுடைய திருமகள் ஒருவன் வீட்டில் தங்குவாள் என்கிறார். தாமரையினாள். தாமரையினாள் அமிழ்தும். குறள் 617. தாமரை மலரில் வசிக்கும் திருமகள் சோம்பலில்லாதவனிடம் செல்வாள் என்கிறார். முரண்பாடு: புத்த மதத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஒரு மங்கள சின்னமாக இருக்கலாம், ஆனால் அவள் ஒரு தெய்வம் என்ற அந்தஸ்தில் வழிபாட்டுக்குரியவள் அல்ல. சமணத்தில் அவளுக்கு இடமில்லை, ஆனால் வள்ளுவர் அவளை ஒரு வினை பயனை வழங்கும் சக்தியாக அங்கீகரிக்கிறார். 4. இந்திரன் மற்றும் அகல் விசும்பு. தேவலோகம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்ற குறளில் இந்திரனை சான்றாக காட்டுவது புராண கதைகள், அதாவது அகலிகை கதை போன்றவையை வள்ளுவர் அறிந்திருந்தார் என்பதையும் அந்த தெய்வீக கட்டமைப்பை அவர் ஏற்றிருந்தார் என்பதையும் காட்டுகிறது. முடிவுரை: வள்ளுவர் அவதாரம் எடுத்த விஷ்ணுவையும் தேவலோகத் தலைவன் இந்திரனையும் தாமரை வாசினி திருமகளையும் தனது குறட்பாக்களில் ஒரு தத்துவ பின்னணியாக பயன்படுத்தியுள்ளார். இது இறைவன் மனித வடிவில் வந்து வினை புரிய முடியும் அவதாரம். இறைவன் உலகை அளக்கும் அதிகாரம் கொண்டவர் திரிவிக்ரமம். இறைவன் உயிர்களுக்கு செல்வத்தையும் வறுமையையும் தருபவர் திருமகள் மற்றும் மூதேவி என்ற வைதீக கோட்பாடுகளை தாங்கி நிற்கிறது. இவை எதற்கும் சமண புத்த மதங்களில் இடமில்லை. எனவே வள்ளுவர் ஒரு வைதீக அறவியலாளர் என்பது இத்தகைய குறள்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. திருக்குறளில் யமன், அதாவது கூற்றுவன், மற்றும் மரணத்திற்கு பிந்தைய நிலை குறித்த பார்வைகள் மிகவும் தெளிவானவை. சமண மற்றும் புத்த மதங்கள் மரணத்தை ஒரு இயற்கை சிதைவாகவோ அல்லது கர்ம வினையின் முடிவாகவோ பார்த்தபோது, வள்ளுவர் மரணத்தை ஒரு அதிகாரப்பூர்வமான தெய்வச் செயலாகவும் மரணத்திற்கு பிந்தைய நிலையை ஒரு தொடர் பயணமாகவும் சித்தரிக்கிறார். இதனை 4 முக்கிய தத்துவ புள்ளிகளில் ஆராய்வோம். 1. கூற்றுவன், காலத்தின் அதிகாரி. வள்ளுவர் யமனை நேரடியாக கூற்றுவன்,
அதாவது உயிரை பிரித்து கூறு செய்பவர் என்றோ அல்லது கூற்று என்றோ அழைக்கிறார். வள்ளுவம் நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரீர்க்கும் வாழகுது உணர்வார்ப்பு பெறின். குறள் 334. விளக்கம் காலமானது ஒரு நாள் என்பது போல தோன்றி உண்மையில் ஒருவனின் ஆயுளை அறுத்துக் கொண்டிருக்கும் வாள் போன்றது என்கிறார். ஆதாரம் கூற்றத்தை கையால் விழித்தற்றால். குறள் 765. இங்கே கூற்றுவனை, அதாவது யமனை வலிய சண்டைக்கு அழைப்பது போல என்று குறிப்பிடுகிறார். தத்துவமுரண் சமணத்தில் மரணம் என்பது வினையை தீர்க்கும் ஒரு கட்டம், குறிப்பாக சல்லேகனை. ஆனால் வள்ளுவர் உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையே தான் எனும் ஒரு உணர்வி எப்படி தொடர்கிறதோ அதுபோல மரணத்திற்கும் பிறப்பிற்கும் இடையே ஒரு நிலையான ஆன்மா தொடர்கிறது என்கிறார். 3. புத்தேலுலகம் அறத்தின் பரிசு. மரணத்திற்குப் பிறகு ஒருவன் எங்கே செல்கிறான்? இதற்கு வள்ளுவர் தரும் பதில் சமண புத்த மதங்களுக்கு பெரும் சவாலாகும். வள்ளுவம் புத்தேலுலகத்து ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. குறள் 213. விளக்கம் பிறருக்கு உதவி செய்து வாழ்பவனுக்கு புத்தேலுலகம் தேவலோகம் பரிசாக கிடைக்கும். புத்தமத முரண் புத்தமதத்தில் இறுதி இலக்கு நிர்வாணம், அதாவது இன்மை, அழிதல். அங்கே மீண்டும் ஒரு உலகில் தங்குவது என்பது பற்றின் அறிகுறி. ஆனால் வள்ளுவர் மரணத்திற்குப் பின் ஒரு மேலுலகம் இருப்பதை ஒரு பெரும் அங்கீகாரமாக முன்வைக்கிறார். எழுமை 7 பிறவிகள் எனும் தத்துவம். வள்ளுவர் எழுமை என்ற கருத்தை பல இடங்களில் வலியுறுத்துகிறார். வள்ளுவம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. குறள் 398. தத்துவமுரண் புத்தமதம் அனாத்மா, ஆன்மா இல்லை என்கிறது. ஒரு பிறவியில் கற்ற அறிவு அடுத்த பிறவிக்கு செல்ல ஆன்மா என்ற வாகனம் அங்கு இல்லை. வள்ளுவம் வள்ளுவர் கல்வியானது எழுமைக்கும் உதவும் என்கிறார். அப்படியானால் கல்வியை சுமந்து கொண்டு 7 பிறவிகள் பயணம் செய்யும் ஒரு நிலையான சூட்சும உடல் அல்லது ஆன்மா உண்டு என்பது வள்ளுவர் துணிபு. முடிவுரை வள்ளுவர் காட்டும் கூற்றுவன் மற்றும் மரணத்திற்கு பிந்தைய நிலை என்பது வைதிக மரபின் கர்ம ஆன்ம தத்துவத்தை சார்ந்தது. சமணர்கள் மரணத்தை ஒரு தண்டனையாகவோ அல்லது முடிவாகவோ பார்த்தபோது வள்ளுவர் அதனை ஒரு ஆடை மாற்றும் படலமாக பார்த்தார். இது மனிதனை மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் வாழும் காலத்திலேயே அடுத்த 7 பிறவிகளுக்கான நல்வினைகளை சேமிக்க தூண்டுகிறது. திருக்குறளின் புலால் மறுத்தல் அதிகாரம் 26 என்பது வெறும் ஒரு ஒழுக்கக் கோட்பாடு மட்டுமல்ல. அது அக்காலத்தில் நிலவிய பல்வேறு மதக் கொள்கைகளுக்கு எதிராக வள்ளுவர் முன்வைத்த ஒரு மாபெரும் தர்க்கப் போர். குறிப்பாக புத்த மதத்தின் ஜீவக சூத்திரம், ஜீவகா சூட்டா, மாமிசம் உண்பதில் காட்டும் சில தளர்வுகளை வள்ளுவர் தனது கூர்மையான தர்க்கத்தின் மூலம் அடியோடு தகர்க்கிறார். இதனை விரிவாகவும் தத்துவ ரீதியாகவும் ஆராய்வோம். 1. புத்த மதத்தின் மும்மடித் தூய்மை, ட்ரீகோட்டி பரிசுத்த மம்சா. புத்த மதத்தின் ஜீவக சூத்திரத்தில் ஒரு துறவி அல்லது விசுவாசி மாமிசம் உண்ணலாம், ஆனால் அதற்கு 3 நிபந்தனைகள் உண்டு. 1. அந்த விலங்கு கொல்லப்படுவதை அவர் நேரில் பார்த்திருக்கக்கூடாது. அது அவருக்காக கொல்லப்பட்டது என்று அவர் கேள்விப்பட்டிருக்கக்கூடாது. அது அவருக்காகவே கொல்லப்பட்டது என்ற சந்தேகம் அவருக்கு இருக்கக்கூடாது. இதனை மும்மடி தூய்மையான இறைச்சி என்று புத்த மதம் அழைத்தது. அதாவது நான் கொல்லவில்லை, பிறர் கொடுத்ததை உண்கிறேன் என்ற ஒரு தற்காப்பு வாதம் அங்கு உண்டு. 2. வள்ளுவரின் பதிலடி, சந்தை பொருளாதார தர்க்கத்தின் மூலம். வள்ளுவர் இந்த கொடுக்கப்பட்டால் உண்ணலாம் என்ற வாதத்தை ஒரு பொருளாதார விதியின் மூலம் தகர்க்கிறார். உண்ணார் எனின் உலகம் ஊன் விளைப்பார் இல்லாகும் பொருட்டு. குறள் 256. விளக்கம் உலகில் ஊன், அதாவது மாமிசம் உண்பவர்கள் யாரும் இல்லை என்றால் ஊனை விற்பவர்களும் இருக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உண்பதால்தான் இன்னொருவன் அதைக் கொன்று விற்கிறான். உண்ணும் ஒவ்வொருவரும் அந்த கொலைக்கு ஒரு மறைமுக காரணம், அதாவது கன்சியூமர் டிமாண்ட் ஆகிறார்கள். எனவே யாரோ கொடுத்தார்கள், நான் உண்டேன் என்பது தார்மீக ரீதியாக தவறானது என்கிறார் வள்ளுவர். 3. அருள் மற்றும் ஊன் முரண்பாட்டின் உச்சம். புத்த மதம் கருணை என்பதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஊன் உண்டு கருணையை போதிப்பதை வள்ளுவர் ஒரு முரண்பாடாக பார்க்கிறார்.
தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். குறள் 251. விளக்கம்: தன் உடலை வளர்ப்பதற்காக இன்னோர் உயிரின் உடலை உண்பவனிடம் எப்படி அருள் குடிபுகும்? தர்க்கமாக, ஒரு பக்கம் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தச் சொல்லிவிட்டு மறுபக்கம் அதே உயிரின் பிணத்தை சுவைப்பது தர்க்கப் பிழை என்பது வள்ளுவர் வாதம். புத்தமதம் சொல்லும் நிபந்தனைக்கு உட்பட்ட மாமிச உணவு உண்மையான அருளுடைமைக்கு தடையாகவே அமையும் என்கிறார் வள்ளுவர். 4. பிணம் என்ற உணர்தல். குறள் 258. புத்த மதம் மாமிசத்தை ஒரு உணவாக ஆல்ம்ஸ் மட்டுமே பார்த்தது. ஆனால் வள்ளுவர் அதன் மூலத்தை பார்க்கச் சொல்கிறார். செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். குறள் 258. விளக்கம்: மயக்கங்களில்லாத தெளிந்த அறிவை உடையவர்கள் ஓர் உயிரிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஊனை, மாமிசத்தை, ஒரு பிணம் என்று கருதி உண்ணமாட்டார்கள். தர்க்கம்: அது யாருக்காக கொல்லப்பட்டது என்பது முக்கியமல்ல. அது ஒரு காலத்தில் துடித்த உயிரின் எச்சம் என்பது தெரிந்த பிறகு அதை எப்படி உணவாக ஏற்க முடியும் என்பது வள்ளுவர் எழுப்பும் தார்மீக கேள்வி. 5. 1000 வேள்விகளை விட மேலானது. குறள் 259. இங்கே புத்த மற்றும் சமண மதங்கள் யாகங்களை எதிர்த்த முறையை விட வள்ளுவர் ஒரு படி மேலே செல்கிறார். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. சமணமும் புத்தமும் வேள்விக்களத்தில் நடக்கும் உயிர்கொலையை எதிர்த்தன. ஆனால் வள்ளுவர் வேள்விக்களத்தில் மட்டுமன்றி தன் நாக்கின் சுவைக்காக கூட உயிரை கொல்லாமல் உண்ணாமல் இருப்பதுதான் மிக உயர்ந்த ஆன்மீக நிலை என்கிறார். முடிவுரை: வள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தின் மூலம் புத்த மதத்தின் தளர்வான அகிம்சை கொள்கையை மறுத்து முழுமையான ஆப்சல்யூட் அகிம்சையை முன்வைக்கிறார். நான் கொல்லவில்லை என்று கை கழுவுபவர்களிடம் நீதான் சந்தையை உருவாக்குகிறாய் என்று சுட்டிக்காட்டிய முதல் தத்துவ பொருளாதார மேதை வள்ளுவர்தான். காமத்துப்பால் சமண புத்த மதங்களுக்கு எதிரான தத்துவப் போர். கீழ்க்கண்ட 4 புள்ளிகள் மூலம் காமத்துப்பால் எப்படி அந்த மதங்களிலிருந்து வேறுபடுகிறது என்பதை பார்க்கலாம். முதலில், காமம் பந்தமா அல்லது மருந்தா? புத்த மதத்தில் ஆசையே துன்பத்திற்கு மூலம். சமணத்தில் காமம் என்பது வினையை சேர்க்கும் ஒரு மயக்கம். ஆனால் வள்ளுவர் காதலையே ஒரு மருந்தாக பார்க்கிறார். பிணிக்கு மருந்து பிரமன், அணியிழை தன்னோய்க்குத் தானே மருந்து. குறள் 1102. விளக்கம்: நோய்க்கு மருந்து வேறொன்றாக இருக்கும். ஆனால் இந்த காதல் நோய்க்கு அந்த நோய் கொடுத்த காதலியே மருந்தாக இருக்கிறாள் என்கிறார். தத்துவ முரண். சமணர்கள் காமத்தை ஒரு நோயாகப் பார்த்து அதை ஒழிக்க சொன்னார்கள். வள்ளுவரோ அந்த நோயிலேயே இன்பம் கண்டு அதையே மருந்தாகவும் மாற்றுகிறார். இரண்டாவதாக, ஐம்புலன்களின் சங்கமம். சென்சுவல் ரியலிசம். சமண புத்த மதங்கள் ஐம்புலன்களையும் ஒடுக்கி அவற்றுக்கு உறவு தராமல் இருக்க சொல்கின்றன. புலன் இன்பம் என்பது அழியக்கூடியது மற்றும் கீழ்மையானது என்பது அவர்கள் வாதம். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள. குறள் 1101. விளக்கம்: கண்டு கேட்டு உண்டு மோந்து தொட்டு அறியும் 5 வகை இன்பங்களும் இந்த ஒரு பெண்ணிடமே, அதாவது காதலியிடமே உள்ளன என்கிறார். ஆதாரம்: முக்கியத்துவம். ஐம்புலன்களையும் ஒடுக்குவதே தவம் என்ற மதங்களுக்கு மத்தியில் ஐம்புலன்களும் ஒரே இடத்தில் இன்பம் காண்பதே வாழ்வின் உச்சம் என்கிறார் வள்ளுவர். இது ஒரு இயற்கை வழிபட்ட இன்பவியல், அதாவது நேச்சுரலிஸ்டிக் ஹெடானிசம் ஆகும். 3. உடல் பிணமா அல்லது அமுதா? துறவற மதங்கள், சிரமண மதங்கள் உடலை அசுசியானது, அதாவது மலம் இரத்தம் நிறைந்த ஒரு பை என்று உருவகம் செய்து அதன்மேல் வெறுப்பை உண்டாக்க முயன்றன. அசுப பாவனை. துறவற பார்வை பெண்ணின் உடலை பிணத்தின் ஒரு வடிவமாக பார்க்கச் சொன்னது. வள்ளுவம்: முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வேய்த்தோள் அவட்கு. குறள் 1113. காதலியின் மென்மையான உடலை தளிர் போன்றும் பற்களை முத்து போன்றும் அவளது வாசனையை நறுமணம் மிக்க ஒன்றாகவும் வர்ணிக்கிறார். வேறுபாடு: உடலை வெறுப்பதன் மூலம் முக்தியடையலாம் என்ற கருத்தை தகர்த்து
உடலின் அழகை ரசிப்பதன் மூலம் இன்பமடையலாம் என்பது வள்ளுவர் காட்டும் வழி. 4. பேரின்பம் வெர்சஸ் சிற்றின்பம். பொதுவாக வீடு பேறு அல்லது நிர்வாணம் தரும் இன்பத்தையே மேலானது என இம்மதங்கள் கூறின. ஆனால் வள்ளுவர் ஒரு சிறந்த காதலியின் தழுவலில் கிடைக்கும் இன்பத்தை தேவர்களின் உலகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். தாமலைக் கண்ணான் உலகு ஒப்பார் தம்மில் புணர்ந்தார் புணர்ப்பது இன்புறல். குறள் 1103. விளக்கம்: தம்மோடு மனமொத்து அன்பு கொண்டவர்கள் அடையும் இன்பமானது திருமகளின் கணவனான விஷ்ணுவின் உலகத்தில் கிடைக்கும் இன்பத்திற்கு இணையானது. முரண்: மோட்ச இன்பத்திற்காக காத்திருக்க தேவையில்லை. இல்லறத்தில் காதலோடு வாழ்ந்தால் இங்கேயே அந்த பேரின்பத்தை அடையலாம் என்கிறார். முடிவுரை: காமத்துப்பால் என்பது வெறும் காமக்கதைகள் அல்ல, அது ஒரு மனித உணர்வுகளுக்கு தரும் அங்கீகாரம். சமணர்கள் மனிதனை ஒரு இயந்திரமாக மாற்ற முயன்றபோது வள்ளுவர் மனிதனை ஒரு உணர்வுள்ள ஜீவனாக மாற்றினார். இல்லறத்தின் அறத்தை பாடியவர் அந்த இல்லறத்தின் உயிரோட்டமான காதலையும் பாடியதுதான் வள்ளுவத்தின் முழுமை. திருக்குறளின் காமத்துப்பால், குறிப்பாக புணர்ச்சி மகிழ்தல் மற்றும் ஊடல் ஆகிய அதிகாரங்கள் புத்த மதத்தின் மிக உயரிய இலக்கான உபேக்ஷா அல்லது சலனமற்ற மனநிலை என்பதற்கு நேர் எதிரான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை முன்வைக்கின்றன. புத்த மதம் மனதை ஒரு அமைதியான ஏரியைப் போல வைத்திருக்கச் சொல்கிறது. ஆனால் வள்ளுவர் காமத்துப்பாலில் மனதை அலைமோதும் கடலாகவும் அந்த அலைகளினால் கிடைக்கும் இன்பத்தையுமே வாழ்வின் சாரம் என்றும் பாடுகிறார். புணர்ச்சி மகிழ்தல், ஐம்புலன்களின் உச்சகட்டம் வெர்சஸ் புலன் ஒடுக்கம். புத்த தத்துவத்தில் ஐம்புலன்களும் கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆசையை தூண்டி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் கதவுகள். எனவே அவற்றை தற்காட்டு கொள்ள வேண்டும். ஆனால் வள்ளுவர் புணர்ச்சி மகிழ்தலில் இந்த 5 புலன்களும் ஒரே நேரத்தில் இன்பம் காண்பதை கொண்டாடுகிறார். வள்ளுவம்: கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உல. குறள் 1101. தத்துவமுரண்: புத்தர் ஐம்புலன்களையும் தீப்பற்றிய வீடுகள் என்பார். வள்ளுவரோ அந்த 5ம் சங்கமிக்கும் இடத்தை இன்பத்தின் உறைவிடம் என்கிறார். இங்கே சலனமற்ற தன்மைக்கு இடமில்லை, மாறாக உணர்ச்சிகளின் தீவிரமான வெளிப்பாடே இன்டென்சிட்டி என்பதாக கருதப்படுகிறது. 2. ஊடல், இன்பத்தின் உப்பை தேடுதல், கான்ஃப்ளிக்ட் ஆஸ் ஸ்பைஸ். புத்த மதம் கோபம், வருத்தம், பிணக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகியவற்றை மன அழுக்குகள் என்று கருதுகிறது. மன அமைதிக்கு இவை தடையாக இருப்பவை. ஆனால் வள்ளுவர் காதலில் ஊடல் என்பது இன்பத்தை அதிகப்படுத்தும் ஒரு கருவி என்கிறார். வள்ளுவம்: உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். குறள் 1302. விளக்கம்: உணவில் உப்பு இருப்பது போல காதலில் ஊடல் இருக்க வேண்டும். அது குறைந்தாலும் சுவை இருக்காது, அதிகமானாலும் சுவை கெடும். தத்துவமுரண்: புத்தர் மனதை சலனமடையச் செய்யும் எதனையும் தவிர்க்கச் சொன்னார். ஆனால் வள்ளுவர் இன்பம் என்பது நேர்கோடாக இல்லாமல் ஏறி இறங்கும் அலைகளைப் போல இருக்க வேண்டும் என்கிறார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம். குறள் 1330. பிணக்கு கொள்வதே இன்பத்தின் ஒரு பகுதி என்பது சலனமற்ற நிலையை போதிக்கும் மதங்களுக்கு புரியாத தத்துவம். 3. உணர்ச்சிகளின் ஊசலாட்டம், பீக்ஸ் அண்ட் வேலிஸ் வெர்சஸ் த ஃபிளாட் பாத். புத்த மதத்தின் மத்திம வழி என்பது உணர்ச்சிகளின் தீவிர உயர்வுகளையும் தாழ்வுகளையும் தவிர்ப்பது. ஆனால் காமத்துப்பாலில் தலைவனும் தலைவியும் ஒரு நொடியில் இன்பத்தின் உச்சத்திற்கும் அடுத்த நொடி பிரிவின் துயரத்திற்கும் செல்கிறார்கள். வள்ளுவம்: உள்ளக்களித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு. குறள் 1281. விளக்கம்: கள்ளை குடித்தால்தான் மயக்கம் வரும், ஆனால் காதலை நினைத்தாலே களிப்பும் கண்டாலே மகிழ்ச்சியும் வரும். ஆதாரம்: இமேஜ் ஷோயிங் த இமோஷனல் ஸ்பெக்ட்ரம், புத்திஸ்ட் ஈக்மானிமிட்டி வெர்சஸ் வள்ளுவர்ஸ் ரொமான்ஸ். முக்கியத்துவம்: புத்த தத்துவத்தில் மயக்கம் டெல்யூஷன் என்பது அறியாமை. வள்ளுவருக்கோ அந்த தெய்வீக மயக்கம்தான் வாழ்க்கையின் பயன். உபேக்ஷா நிலையில் மனம் எதற்கும் அசைந்து கொடுக்காது. ஆனால் வள்ளுவர் காட்டும் காதலில் ஒரு கண்ணசைவுக்கும் ஒரு சிறு சொல்லுக்கும் மனம் சிலிர்த்து போகிறது. 4. நிலையாமை, துறவிற்கா அல்லது துய்ப்பிற்கா? நிலையாமையை பற்றி புத்தரும் பேசுகிறார், வள்ளுவரும் பேசுகிறார். ஆனால் காமத்துப்பாலில் நிலையாமை என்பது ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்படுகிறது. புத்த மதம் வாழ்க்கை நிலையற்றது, எனவே ஆசையை விடு. வள்ளுவம் வாழ்வு நிலையற்றது, எனவே இருக்கும் காலத்திலேயே காதலை முழுமையாக அனுபவி. குறள் 1269. வாழ்தல் உயிரன்னார் வைகளும். முரண்பாடு: சலனமற்ற மனநிலை கொண்ட ஒருவனுக்கு பிரிவு என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் வள்ளுவர் காட்டும் தலைவன் பிரிந்தால் உயிர் போய்விடும் என்று துடிக்கிறான்.
இது பற்றின் உச்சகட்டம். முடிவுரை: புத்த மதம் மனிதனை ஒரு ஞானியாக மாற்ற முயற்சி செய்கிறது. அங்கே மன அமைதிதான் இலக்கு. ஆனால் வள்ளுவர் காமத்துப்பாலில் மனிதனை ஒரு உணர்ச்சியுள்ள மனிதனாக கொண்டாடுகிறார். அங்கே இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்வியல் அலைகளே இலக்கு. புலவி மற்றும் புணர்ச்சி ஆகியவற்றுக்கு வள்ளுவர் தரும் முக்கியத்துவம் அவர் ஒரு நிர்வாண அல்லது சூன்யவாதத்தை சார்ந்தவர் அல்ல, மாறாக பரிபூரணமான வாழ்வியலை நேசித்தவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது.